ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 7வது மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சியின் வாயில் உங்களை சந்திப்பில் கர்த்தர்களை மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய கிரியைகள் உலக தோற்ற முதல் என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தை வாசி. அவருடைய கிரியைகள் உலக தோற்ற முதல் இருக்கிறது. அதே போல் தேவன் நம்மேல் வைத்ததான அளவில்லாத அன்பு உலக தோற்ற முதல் இருக்கிறது. அங்கே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. வாசிக்க கேட்போம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால். உலக தோற்றத்திற்கு முன் அவருடைய கிரியை மாத்திரமல்ல, இந்த அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, என்னை நேசிப்பதற்கு யாரும் கிடையாது. யாருடைய அன்பும் எனக்கு இல்லை. நான் என்னுடைய கணவனுடைய அன்பு கூட எனக்கு இல்லை. என்னை என் மனைவி நேசிக்காமல் போகிற பெற்றெடுத்த பிள்ளைகள், வளர்த்த பிள்ளைகள் மறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவுடைய அன்பு எனக்கு கிடைக்கல. சகோதர சகோதரி அன்பு இல்லை. இப்படி எதையாவது யாருடைய அன்பையோ நினைத்து பல நேரங்களே சத்துருவானவன் நம்மை கலங்க வைக்கிறார். நாமும் அதற்கு அடிமைப்பட்டு யாருடைய அன்பையோ நினைத்து கலங்கி கவலைப்பட்டு இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போடும். இந்த கண்மலை தெரிச்சு கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையை, உலக தோற்றத்திற்கு முன்பே நம் மீது அன்பு வைத்தவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அதைத்தான் இயேசு சொல்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே என் மீது வைத்தவனுடைய அன்பு, அந்த அன்பு ஒருபோதும் மாறாது. இந்த உலகத்தில் யாருடைய அன்பு மாறினாலும் சரி, ஆண்டோடைய அன்பு மாறவே செய்யாது. தேவையில்லாத அழிந்து போகிற யாருடைய அன்பையோ நினைத்து மனம் கலங்கி இன்றைக்கி அநேகர் பாருங்கள், காதலுங்கிறதான ஒன்றை நினைத்து அல்லது உருவாக்கி செத்து போகிற கூட்டத்தை ஏராளம் பார்க்குறோம். தற்கொலை பண்ணுகிற கூட்டத்தை பார்க்குறோம். அந்த காதல் என்கிற மாய வலையில் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு மாய வலையிலே சத்துருவானவன் உங்களை சிக்க வைத்திருந்தால் ஆண்டவருடைய அன்பிட்ட வந்துடுங்க. அவருடைய அன்பு தான் ஒரிஜினல். ஏன்னா நாம் பிறப்பதற்கு முன்பே உலக தோற்றத்திற்கு முன்பு நம்மை நேசித்தவர். ஆளும் தெரியாது பேரும் தெரியாது, அவங்கள நேசித்து அவங்க விட்டாங்க, மறந்துட்டாங்க, ஓடிட்டாங்கன்னு தேவையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கெடுப்பதை விட உலக தோற்றத்திற்கு முன்பு என் மீது அன்பு வைத்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். அந்த இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்று உங்களுடைய அன்பை அப்படியே ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். குற்றுயிராய் கிடந்த அந்த மனிதனை கண்டு சந்தித்து காயத்தை கட்டி சுயவாகனத்துக்கு ஏற்று சத்திரத்தில் கொண்டு வந்து நிறுத்தின அதே நல்ல சமாரி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஏதோ கொஞ்ச நாள் பழகினால அந்த அன்பை பற்றி ரொம்ப பேசுகிறோம். உலக தோற்றத்திற்கு முன்பே நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் இயேசுவன் இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் அவதரித்து நமக்காக பாடுகள் பட்டு சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி அவமானப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். நான் போகிறேன், திரும்ப வருவேன் அப்படின்ட்டு போயிருக்கிறார். அவருடைய அன்பு இந்த உலகத்தில் யார்கிட்டையும் கிடைக்காது. அதாவது அன்பை தேடி அலைகிற அருமையான தேவனுடைய பிள்ளை, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை என்னை நேசித்த இயேசு இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத போராட்டங்களை மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயம் ஆண்டவர் தருவார். நாம் நல்ல பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்பே நீர் எங்களை நேசித்தவர். எங்கள் மீது வைத்த அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இதை அனுதின கண்மலை கேட்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை நினைத்து தாங்கள் உற்சாகப்பட உமக்காக உழைக்க ஓடக்கத்தர் கிருபை தரும்படியாய் செவி இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதா, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.